ஆனா காட்டிக்க மாட்டான். பதிலுக்கு உங்களை ஏதாவது நக்கல் பண்ணி அடிமை கிடுமை நக்கி நிக்கி ஏதாவது ஒன்று சொல்லி ட்ரிகர் பண்ணுவான். ட்ரிகர் ஆகக்கூடாது. பதிலுக்கு அடுத்த கேள்வி கேட்கணும். கக்கூஸ் தண்ணி நல்லா இருந்துச்சா? அண்ணன் என்னப்பா ரூம் போட்டு அழுது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரூம்பா போய் அழுது இருக்கிறாரு, என்னப்பா புதுசா இருக்குன்னு கேளுங்க. ரூம் போட்டு அழுவுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரூமா போய் அழுவுனது இங்கதான் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி இல்ல இவன் கக்கூஸ் தண்ணியே என்னன்னு தெரியல. சொல்லுங்க முதல்ல. மாநாட்டுல போட்டாங்க இல்லையா, அங்க வந்து தண்ணி இல்லாம ஒருத்தனுக்கு மை கொடுத்திருக்கிறேன். இப்ப நான் ஒருத்தனுக்கு மை கொடுத்திருக்கிறேன். ஆளுக்கு போட்டி இது பண்ணக்கூடாது, கச்சா முச்சான் இருக்கக்கூடாது, 1 to 1. ஓகேவா? இவன் யாருகிட்ட பேசுறானோ அவங்க கிட்ட பேசுங்க. டேய் தம்பி, அதிமுக காரர் நரேஷ் இருக்காரு, நீ அவர்கிட்ட பேசிக்க, நான் ஹோஸ்ட். ரைடிங்லாம் பலமா இருக்கு கபிலன். ஆமாண்டா, எடப்பாடி கால நக்கிதண்டா வந்தவன் விஜய். இதுல என்னடா இது உண்மைதானே, பொய் இல்லையா? சொல்லு. சரி, எடப்பாடி யாரு கால நக்குனாரு? டேய், நீ எடப்பாடி காலை நக்குனியா இல்லையா அத முதல்ல சொல்லு. எடப்பாடி யாரு காலையா நக்குனாரு? உங்க அப்பா பேர் கேட்டா எங்க அப்பா பேர் கேட்க கூடாதா? இப்ப எங்க அப்பா பேர் நான் கேட்டுட்டேன், உங்க அப்பா பேர் கேட்டா நீ சொல்லிடுறியா? சரி, வீடியோ இருந்தா போடு, விஜய் நக்குன வீடியோ போடு, நான் எடப்பாடி நக்குன வீடியோ போடுறேன். அவருக்கு கோகுலேந்திரா வந்து கேட்டோம்னா என்ன பண்ணுவ? ஒரு நிமிஷம் நீ கீழே போடா. நீ நீங்க புது பீஸ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க புது பீஸ் வந்திருக்கு. நீலாம் 2 அடி அடிச்சாலே ஓடிடுவடா பிங்கிஸ் மீ. இல்ல அவனை எப்பயாச்சும் அவனை எப்ப வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாம். புதுசா ஒரு பையன் வந்திருக்கிறாப்புல டிவிகேல இருந்து, ஆதவ். வணக்கம் தம்பி. ரொம்ப மைக்கெல்லாம் பேசுறீங்க. ஆதவ் சொல்லுங்க. வணக்கம். ஆதவ் பேர்லயே ஒரு வைப்ரேஷன் தெரியுது கபிலன். நல்ல பேச்சர போல இருக்கு. வணக்கம் ஆதவ். டிவிகே ஆதரவாளரா நீங்க? நான் நிர்வாகி தாங்க, சொல்லுங்க. சரிங்க. ஒரு சாமானியனோட கேள்வி, ஏன்னா நாங்க அரசியல் கட்சியிலாம் இல்ல, நாங்க ஒரு ரசிகர் தான், சரிங்களா? ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கட்டுமா? கேளுங்க. அதிமுக கூட 3 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி பேரம் பேசப்பட்டது உண்மையா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா நாங்க தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டோம்னு சொன்னாங்களா? இத சொன்னது யாரு, நான் சொல்லவா? இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த மேட்டர் சொன்னது யாருன்றது இப்ப நான் சொல்றேன், சொல்லவா? இல்ல சொல்லுங்க. விஜயிடம் 2 மணி நேரம் உள்ள உட்கார்ந்து பேசிய பத்திரிகையாளர் ஐயனார் சொன்னாரு. புசியானந்த் ஐயனார கூட்டிட்டு போனார். ஆரம்பத்த காலகட்டத்துல முதல் 6 மாசம் உங்களுக்காக ஆதரவாக பேசிய பத்திரிகையாளர் ஐயனார் சொன்னார். சொல்லுங்க. அங்க பணம் பேரம் பேசப்பட்டது, சீட்டு பேரம் பேசப்பட்டது. இல்ல அதுல பிடி கொடுக்காம நான் முதலமைச்சர் அப்படின்றத எடப்பாடி அங்க நின்னனாலதான் நீங்க ஆதவ் அர்ஜுனாவும் புசியானந்தும் அன்னைக்கு பேசுற வீடியோ பெரிய வைரல் ஆகி அதுக்கு மன்னிப்பு வீடியோ போட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது பொய்யா உண்மையா? இருங்க. கட்சியில இருந்து இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ அதிகாரப்பூர்வத்துல யாராவது வந்து செகண்டரி லீடர்ஸ் யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா பேசுங்க. பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுன்ற எந்த அவசியமும் கிடையாது. முடிச்சிடுறேன் சார். அபிஷியலா எங்க சைட்ல இருந்து எங்களுடைய ஐடி விங்கோ இல்ல வந்து எங்க சைட்ல இருந்து இப்ப பார்ட்டி ஹெட் குவார்டர் செக்ரட்டரியேட்ல இருந்து வெளியே வர்றதை மட்டும்தான் அபிஷியல் நியூஸாக எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சரி, ஓகேங்களா? உள்ள கூட்டிட்டு போனது யாரா வேணா இருக்கலாம். மரியாதை நிமித்தமா எங்க தலைவர் வந்து எத்தனையோ பேர் சந்திக்கிறாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளர் எத்தனையோ பேர் சந்திக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து சொல்றதுக்குலாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? கூட்டணி பேரம் பேசப்பட்டிருந்தால் நாங்க சொல்லியிருப்போம். இது வரைக்கும் நாங்க வந்து நாங்களா போய் யார்கிட்டயும் கூட்டணி பேசல. அது முதல் பாயிண்ட். அதே மாதிரி எங்க கிட்ட எல்லா கட்சிகளும் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கறதுல நான் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? உங்ககிட்ட இப்ப கூட்டணி வார்த்தை இப்ப பேசுறாங்க அப்படின்றத யார் சொல்லணும்? உங்களுடைய மேல் அதிகாரத்துல இருக்கிறவங்க தானே சொல்லணும். நீங்க நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா கட்சிகளோடும் கூட்டணி பேசுவாங்க, அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. இல்லங்க, இப்ப நீங்க பண்ண முடியாது. இல்ல அதோ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க கூட்டணி பேசுவாங்க சார். எல்லாருமே கூட்டணி பேசுவாங்க சார். அது எந்தெந்த கட்சியோட பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்க எடப்பாடி கிட்ட கூட்டணி பேசியது உண்மை. சரி, எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி பேசுனாங்க நமக்கும் தெரியாது. அது தலைமையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்க, உங்களோட பாயிண்ட் நான் ஒண்ணு வரேன். அது ஒரு நிமிஷம், லெட் மீ ஸ்பீக்.
மேலிடத்துல இருந்து சொல்லப்பட்டது அதிகார தகவல் தான் நாங்க எடுத்துக்குப்போம். மற்றபடி பத்திரிகையாளர்களோ அவங்களோ இவங்களோ அல்லோ சில்லோ பேசுறதெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோன்றீங்க. கரெக்டா? அதோ ஓகே, உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுடைய தேர்தல் பொதுச் செயலாளர், உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் மீடியா முன்னாடி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. எடப்பாடியை தரக்குறைவா பேசினாங்களா இல்லையா? மரியாதை இல்லாம அதுக்கு மன்னிப்பு வீடியோ ஒண்ணு, மன்னிப்பு ட்வீட் ஒண்ணு போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு காலையில நீங்க வந்து இன்னைக்கு காலையில வந்து இவரு நரேஷ் வந்து நீங்க உங்களுடைய ஸ்பேஸ்ல மணிகண்டன்ற ஸ்பேஸ்ல என்ன ரிமூவ் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க மேல பேசிட்டு இருந்த ஒரு மேட்டர் என்னன்னா, நீங்க ஒண்ணு கேட்டீங்க, எல்லாரும் கேட்டீங்க, எடப்பாடி வந்து இவரு சசிகலா இல்லாம தான் அவங்க வந்துட்டாரா, ஜெயலலிதா இல்ல அந்த அம்மா இல்லாம தான் வந்துட்டாரா அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க. பதிலுக்கு அவர் ஒண்ணு கேள்வி கேட்டார். என்னன்னா, நரேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டார். விஜய் வந்து என்னது ஒன்னும் கேட்டாரு. என்ன கேட்டீங்க நரேஷ் நீங்க? எந்த விஷயம் தெரியலையே, 3 மணி நேரம் பேசணும். ஆக்சுவலி வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து குரல் கொடுத்தாரா, இவரு கவின் விஷயத்து கொலை எதுக்கு குரல் கொடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது, உங்க கட்சியில இருக்கிறவங்க, டிவிகே கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க மேல என்ன சொன்னீங்கன்னா, அது எங்களுடைய கட்சி மேலிடம் வந்து அறிவிப்பு வந்திருக்கு, இவரு சொல்லிட்டாரு, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. நான் கேட்டது, அவர் கேட்டது கட்சி தலைவன், டிவிகே கட்சி தலைவன் திருப்பரங்குன்றத்தை பத்தியோ இல்ல வந்து கவின் கொலை வழக்கத்தை பத்தியோ பேசிருக்காப்லையான்னு கேட்டாப்ல. அப்ப என்ன பண்ணிருக்குன்னா, ஆமா பேசினார் இல்ல, அவரு எடப்பாடி பேசினாரு இல்லையன்றது அவர் அங்க சொல்லிட்டாரு. உங்களுடைய சார்பு நிலை, அதாவது திருப்பரங்குன்ற விஷயத்துல டிவிகேயோட சார்பு நிலை கேட்கல, விஜயோட சார்பு நிலை தான் டிவிகேயோட கட்சியோட சார்பு நிலை. இது வந்து எங்கேயும் சரி சொல்லிருக்காங்களா? 7 பேர் ரவுண்டு கட்டினா உடனே ஒருத்தர் அப்படியே அந்த கேள்வியை போட்டு இழுத்து மூடிடுவீங்களா? இப்ப சொல்லுங்க எனக்கு. இங்க பாருங்க, நான் வந்து இங்க பாருங்க, நான் திருப்பியும் சொல்றேன், இங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவா ட்விட்டர்லயா இருக்கட்டும் இல்ல வந்து எல்லா வலைதளங்களிலும் நிறைய பேர் பேசுறாங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பெடுத்துக்க முடியாது. நரேஷ் அவர்கள் வந்து ஏதாவது வந்து தரக்குறைவாகவோ, இருங்க ஒரு நிமிஷம், அவர் ஏதாவது தரக்குறைவாகவோ இல்ல வந்து ரொம்ப மோசமா ஏதாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து வருத்தத்துக்குரியது. அந்த மாதிரியான அரசியல் வந்து செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீ இந்த 2 விஷயத்துக்குமே வந்து கவினுடைய கொலை வழக்குக்கு எதிராக பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியின் சார்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கு. காலையில நீங்க இந்த வழக்கு இந்த கேள்வி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்ல முடிச்சிடல, குறுக்க வர மாட்டேன். சரி பேசுங்க. என்னன்னா, நீங்க இந்த வழக்கு இது போது வக்பு சட்டத்துக்கு நாங்க தான் வந்து இது போட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டுனீங்களா காலையில? அந்த உருட்டு இங்க உருட்டுங்களா பாப்போம். வக்பு சட்டத்துக்கு நீங்க தான் கேஸ் போட்டீங்களா? மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க, யார் முதல்ல கேஸ் போட்டது? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதோ நீங்க இந்த கேள்வி சேர்த்துக்கிறேன். அதோ அதோ மைக்ல தான் இருக்கீங்க. யாராவது உங்க டிஎம்ல கூப்பிடுறாங்களா, வந்துரு வெளில வந்துரு அப்படின்னு? தயவு செஞ்சு போயிடாதீங்க, கட்சிக்கு அவமானமா போயிடும். அதோ இல்லைங்க, இவர்கிட்ட நான் அரசியல் ரீதியாவே பேசலாம். அரசியல் ரீதியாக தான் பேசலாம். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க நரேஷ், அவர் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறார். அதோ அதோ ஏங்க, காலையில ரவுண்டு கட்டி ஏடிஎம்கே ஒருத்தரை போட்டு 7 பேர் ரவுண்டு கட்டினீங்க. இப்ப அவங்க ஒருத்தர் தாங்க இருக்காரு, நான் இங்க ஒருத்தன் தான் இருக்கிறேன். நீங்க பேசுங்க, அரசியல் பேசுங்க, நான் வேணா வாய முடிக்கிறேன். அதோ இருக்கீங்களா? அதோ கால் வந்திருக்கும். அதோ போக கூடாது, கனெக்டிங் வன்மையா கண்டிக்கிறேன். அதோ சரி, அடுத்து ஒரு விஜய் வந்திருக்கிறாரு, அவர் என்னன்னு கேட்பாரு பாப்போம். புகழ், நான் இப்ப கேக்குது வந்துருச்சு. உங்க கேள்வி மட்டும் என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய கேள்வி ஃபர்ஸ்ட் ஒண்ணு வச்சேன். சரி நரேஷ் நீங்க கேட்டுங்க. இல்ல கேள்வி என்னன்னா, சரி சொல்லுங்க. சரி முடிங்க, நீங்க முடிங்க. அது ஒண்ணும் இல்ல, அது நீங்க வந்து நேத்து வரைக்கும் இந்த அரசியலுக்கு வர வரைக்கும் நீங்க ஓப்பனா சொல்லணும்னா அதிமுக நம்பி தான் நீங்க வந்து கடந்த காலகட்டங்களில் விஜய் படங்கள் இருந்ததுன்றது மறுக்க முடியாத உண்மை. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இல்ல ஸ்மைலி போறதுக்கு என்ன ஃபேக்டா தானே? தலைவா படம் யார்கிட்ட போய் மாட்டினுச்சு?
40 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் கிட்ட போயிட்டு 40 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் கிட்ட போய் நின்று பேசினது யாரு? அன்னைக்கு மீன்வளத்துறை ஒரு நிமிஷம் வினோத் மைக்கா பண்ணிக்க வினோத் வரேன் இரு நடுவில் பூந்துறாது ஒரு நிமிஷம். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அந்த அம்மா இருக்கும்போது மீன்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு ஜெயக்குமார். கரெக்டா நரேஷ் தப்பா? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அவர்கிட்ட வந்து அன்னைக்கு அவர்கிட்ட போயிட்டு உட்காந்து சீட்டு பேரம் பேசுனது யாரு? அவர் தந்தை டிவில ஹரிகிருஷ்ணன் கிட்ட பேட்டி கொடுக்கும் போது ஆமா இங்க இன்னும் 27 சீட்டு கேட்டாங்க, அது வந்து முடியாது, அந்த அளவுக்கு நீ இன்னும் வளரல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்லும் போது அதுங்க வெளியில போயிட்டு ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேடையில வந்து கூப்பிட்டு பேசும்போது நான் அணிலாக இருந்து நான் என் பையன் உதவுனா அப்படின்னு உங்க அப்பா பேசினதுனாலதான் அணில்னு பேர் வந்தது. வரலாறு உண்மையா பொய்யா? உங்களாலதான் ஜெயிச்சாங்களா? இதுக்காக தான் உங்களுக்கு தலைவா படம் அடி அடின்னு அடி வாங்குனுச்சு. கரெக்டா இல்லையா? தலைவா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நீங்க அந்த ஜெயலலிதா அந்த அம்மா கிட்ட கொடநாட்டுல போய் நின்னுதா உண்மையா இல்லையா? 9 மணி நேரம் இல்ல. அதை இப்படி மாத்திக்கலுங்க, கேள்வியை மாத்திக்கலுங்க. டைம் டு லீட்ன்ற கேப்ஷனை ஏன் தூக்குனீங்க? சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் நான் இப்ப வரைக்கும் நான் சொல்றேன். எல்லாருமே வந்து கைய கட்டி நாங்க மன்னிப்பு கேட்டோம் அப்படி இப்படின்லாம் எல்லாம் இல்லங்க இல்லங்க இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க மாவீரர் அவர்களே மாவீரர் விஜய் அவர்கள் தொண்டர் அவர்களே டைம் டு லீட் ஏன் தூக்கினீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். டைம் டு லீட் ஏன் வந்து தூக்குனாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நீங்க வந்து அந்த டைரக்டரையும் போய் கேளுங்க. அப்புறம் அந்த வேட்டைக்காரனும் சுறாவோ அதுல தி லீடர் அப்படின்னு போட்டிருந்தாங்களே. இல்லங்க திரைப்படத்துக்கு திருப்பியும் போறீங்க நீங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்றீங்க வரீங்க. எதுக்கு சார் படத்துக்கு போறீங்க? உங்களுடைய தலைவர் ஆக்டர் விஜய்னு ஒரு ஐடி இருக்கா? அன்னைக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாயை கொடுத்துட்டீங்க. உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க ஒரு போய் முதலமைச்சர்ன்ற முறையில ஒரு நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினரா அவர் போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறதுல யார் கேட்டது? நடிகர் சங்கம் சார்பா யார் போய் கேட்டது? அவர் ஏங்க கேட்கணும்? முதல்ல ப்ரொடியூசர்ல கேட்கணும். எப்ப ப்ரொடியூசர்ல கேட்கணும்? படம் போட்ட ப்ரொடியூசர் தானே கேட்கணும். இவருக்கு என்ன வேலை? என்ன சொல்றீங்க? ப்ரொடியூசர்ல கேட்கணும். ஆக்டர் விஜய்னு ஐடி இருக்கா? உங்க தலைவரோட முதல் ஐடி இருக்குல்ல, ஆக்டர் விஜய்னு ஐடி இருக்கா? அது தமிழன் டைம் டு லீட தூக்கினது ப்ரொடியூசரை கேட்கணும்னா அப்ப ப்ரொடியூசர் தானே போய் கேட்டுக்கணும் என் படத்தை விடுங்கன்னு. இவர் ஏன் போனாருங்க? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஜிப்சி, நான் முக்கியமான பாயிண்ட் அப்புறம் மறந்துடுவேன். அதோ ஆக்டர் விஜய்னு ஒரு ஐடி இருக்கா? அதுல இன்னமும் விஜய் மன்னிப்பு கேட்ட வீடியோ இன்னும் இருக்கு, டெலீட் பண்ணல, அப்படியேதான் இருக்கு. வேணுமா? எதுக்காக மன்னிப்பு கேட்டாரு? எதுக்காக கெஞ்சினாரு? எதுக்காக ஜெயலலிதா கிட்ட கெஞ்சினாரு? சார் மன்னிச்சுக்கங்கன்னு கேட்ட வீடியோ ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுங்க சார்ன்ற. நானும் எப்படியாவது என் படத்தை காப்பாத்துங்க அம்மா அவர்களே, ஐயா அம்மா புரட்சி தலைவியே, என் படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. மன்னிச்சுக்கங்கன்னு ஏதாவது ஒரு வீடியோ. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அன்னைக்கு அந்த அம்மா வீடியோ காட்டுங்க சார். சார் ஆதவ் சார், அந்த அம்மா அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது கார்ல போய் எதுக்கு திடீர்னு போய் நின்னு பார்த்தாரு? சார் பாக்குறதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஏன்னா உங்களுக்கு தேவை வருது. உங்களுக்கு தேவைன்னா அதிமுகவை யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா நான் சொல்றேன் தம்பி, இல்ல வரலாறுனா இல்ல உங்களை விட கொஞ்சம் வயசுல மூத்தவன், ஒரு 2-3 வயசு முன்னாள் கருணாநிதி அவர்களை மீட் பண்ணிருக்கோம், பாரத பிரதமர் மீட் பண்ணிருக்கோம். அவங்க ஏன் மீட் பண்ணீங்க நான் சொல்றேன். அத நான் ஏன் மீட் பண்ணீங்க நான் சொல்றேன். பிஜேபி பிரைம் மினிஸ்டர் எங்க அண்ணா மீட் பண்ணிருக்காரு. எங்களுக்கு தேவை இருக்கிறதுனால எல்லாம் இல்ல அது ஒரு நிமிஷம் ஏன் மீட் பண்ணீங்க நான் சொல்றேன். அத என்ன சொல்ல விடுங்க. இல்ல நான் ஏதோ சொன்னா பயமா இருக்கா? நான் சொன்னா ஏதோ பயமா இருக்கா? இதுல என்ன தப்பு? அவங்க சரி இப்ப நான் சொல்லட்டுமா வேணாமா? இல்ல இப்ப நான் சொல்லட்டுமா வேணாமா? இல்ல அதோ இப்ப நான் சொல்லட்டுமா வேணாமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தான் போய் சந்திச்சாரு. உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் டைம் கொடுக்குறேன். நான் முதல்ல முடிச்சிடறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் போயிடுறேன். ஆனா அது 2 நிமிஷம் என்ன குறுக்க மட்டும் என்ன இன்டர் பண்ணாம நீங்க கேக்குறீங்களா? 2 நிமிஷம். நீங்க தான் இல்லாஜிக்கலா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல அது என்னன்றது இப்ப மக்களுக்கு கீழே லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் முதல் கேள்வி, நீங்க வந்து பிரதமரை போய் பாத்தீங்கன்றீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக போய் போனீங்க? ராகுல் காந்தி என்ன காரணத்துக்காக போய் பாத்தீங்க? ராகுல் காந்தி உங்களுக்கு கூப்பிட்டாரா? இல்ல இருங்க நானும் முடிக்கலங்க தம்பி, நானும் முடிக்கல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க.
எடப்பாடியை நீங்க சாரி ஜெயலலிதா அந்த அம்மாவை பாக்குறதுக்கு உங்க படம் ரிலீஸுக்காக அந்த பக்கம் போனீங்க. அந்த பக்கம் அடிக்கிறாங்கன்ட்டு இந்த பக்கம் கலைஞர்கிட்ட வந்து பாத்தீங்க. நான் சொல்றேன், அந்த போட்டோட நான் எடுத்து போடுறேன். கலைஞர் வீட்டு வாசல்ல இந்த பக்கம் எஸ்ஏசி, இந்த பக்கம் விஜய் கையை கட்டி நிப்பீங்க. அது எதுக்கு தெரியுமா? வேட்டைக்காரன் படத்துக்கு நீங்க இந்த பக்கம் வந்தீங்க, அங்க அடிக்கிறாங்க இங்க பக்கம் வந்தீங்க, இங்க அடிக்கிறாங்கன்னு அந்த பக்கம் போனீங்க. அடுத்து 2 பேரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்கன்னா காங்கிரஸ் இளைஞர் செயலாளர் பதவி வேணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கிட்ட போய் அங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்க போய் நின்னீங்க. முதல் விஷயம். 2வது, இந்த பக்கம் காங்கிரஸ் பதவி கொடுக்கலன்னு மோடி கிட்ட போயிட்டு வேணும்னு நீங்களே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பாத்தீங்க. எங்க கோயம்புத்தூர்ல போய் பாத்தீங்க, சோஃபா செட்ல உட்கார்ந்து இருக்கிறது எதுக்கு? மோடி இங்க போயஸ் கார்டன் தேடி வர்றாருன்னா அவர் இங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை தேடி வர்றாரு, இல்ல ஒரு நடிகரை தேடி வர்றாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம். ஆனா நீங்க அவங்களை தேடி போறீங்கன்னா உங்களுக்கான ஆதாயம். இங்க இருக்கக்கூடிய, நீங்க ஓப்பனா சொல்லவா, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இவங்களை வாண்டடா போய் எஸ்ஏசி உங்களுடைய தேவைக்காக நீங்க அதிமுகவை யூஸ் பண்ணீங்களா இல்லையா? மற்ற கட்சிகளை யூஸ் பண்ணீங்களா இல்லையா? உண்மையை பேசணும். மக்கள் பார்த்துட்டு இருக்கான், கீழே லிசன்ல பார்த்துட்டு இருக்கிறான். அதோ உங்க தலைவர் நீங்க பெருமையா பேசுறது மேட்டர் கிடையாது, ஆனா ஃபேக்டை ஒத்துக்கிட்டு பேசணும். கபிலன், அந்த செலவைப்போம் கனிமொழி நீங்க செட் பண்ற ஃபேக் நரேட்டிவ் எல்லாம் உங்க தலைவர் தான் பேசினாரு. கனிமொழி என்னன்னு பேசினாரு? கனிமொழி, கலைநிதி எல்லாருலயும் நான் பேர் வைப்பேன், படத்தை எடுப்பேன், கலைஞர் ஐயாக்கு நான் ஒரு செலவு வைப்பேன். இப்போ ஆட்சிக்கு வந்தாலும் செலவு வைப்பாரா? ஏன் அவங்க மாதிரி தமிழ் பேரை என் படத்துக்கு வைப்பேன் ஐயா. கட்சி தலைவர் தான் பேசினாரு. கேட்டு போயிடுறேன், கீழே போயிடுறேன். ஸ்டாலின் அங்கிள் சொன்னீங்களே, இப்ப பிஎம் அங்கிள் சொல்லி பாருங்க. உங்க ஜனநாயகன் படம் வரல, ஐயா அமைதியா கடந்து போறீங்க. பயமா? நாளைக்கு ரிசல்ட் வந்துரும். நாளைக்கு ரிசல்ட் இடி வந்துரும்னா சார் நாங்க எதுக்கு சார் கடந்து போறோம்? கடந்துதான் போறாரு விஜய். விஜய் கடந்துதான் போறாரு, கடந்துதான் போறாரு. விஜய நம்பி ப்ரோ, ஆதவன் விஜய நம்பி 400 கோடி போட்டு கேவேணி நீ நடுத்தரல நிக்கிறான் சென்னையில, ஓகேவா, கோர்ட் வாசல்ல. அதுக்கு நீங்க கடந்து போறீங்க. ஏன் கடந்து போறீங்க? தலைவா படத்துக்கு கை கட்டி போட்டீங்கல்ல, கொரோனால போய் 5 hour நின்னீங்கல்ல. நாங்க சொல்ல ஏடிஎம் சொல்றாங்க, நீங்க எப்படி டீல் பண்றோம் சரியா? 5 மணி நேரம் போய் நின்னீங்களா? ஆனா கேவியான பெங்களூர்ல இருந்து வந்து அந்த நடுத்தரல விட்டுட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க முட்டு கொடுக்காதீங்க. ஆதவன் முட்டு கொடுக்காத தலைவா. ஸ்டாலின் அங்கிள் பேச தெரிஞ்சு உங்களுக்கு, மோடி அங்கிள் பேச வேண்டியதுன்னா உங்களுக்கு யார் பிரச்சனை பண்றா? ஜனநாயகம் ஏன் கடந்து போறீங்க? பயமா? ரைடு வந்துருன்ற பயமா? இல்ல சிபிஐல நோண்டி விக்டிம் ஆக்கிடுவாங்கன்னு பயமா? பயந்தானே இருக்கு உங்களுக்கு. பேசி பாருங்க. அதுக்கெல்லாம் நாங்க படிய மாட்டோம். நேத்து தான் சொல்லியிருக்கோம். அததான் வாயை ஏன் திறக்க மாட்டீங்க? ஜனநாயகம் பத்தி வாயை திறக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபியோடு திமுகவோடு கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு இப்ப ஜனநாயகம் பத்தி விஜய் பேச மாட்டாரு. விஜய் நம்பி 400 கோடி போட்டாங்களா? அவ்வளவுதான். போரு கேள்வி நடுத்தர நிக்கிறா. இப்போ விஜய் நம்பி 400 கோடி நாங்க சொல்லது. கேள்வினே சொல்றேன், 500 கோடி போட்டிருக்கோம். நடுத்தர இருக்கிற தொழில ஒழுங்கா பண்ணாம தமிழ்நாடு மக்கள் கொடுக்க போறா கேக்குறேன். நீங்க பண்ற அதாவது வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு நிமிஷம். நீங்க பண்றது கேவலமான பாலிடிக்ஸ் நீங்களே சொல்றீங்க. அது நீங்க பயப்படாத பேசுன்ற உன்னை நம்பி 400 கோடி போட்டா நீ மக்கள் என்ன வந்து புடுங்க போறாங்க. ஒரு நிமிஷம் இரு வினோத். அப்புறம் நேத்து இப்படிதான் டென்ஷனா நான் ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டு போட்டேன். சினிமால இருந்து வெளியே வந்துட்டாரு. இருங்க ஒரு நிமிஷம். தம்பி ஆதவ் கேக்குதா? ஐயா இப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. நீங்க என்ன கேள்விக்கு பதில் சொல்ல விட மாட்டேன். சரி சுருக்கமா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்னா எப்படி பேசுறது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். சரி கோச்சிங்க வேணா, சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அவர் வந்து சினிமால இருந்து விலகிட்டாரு சார். இப்ப முழுக்க வந்து மக்கள் விலகல சார். ஐயா உங்களை நம்பி 500 கோடி ரூபாய் போட்டு நடுத்தர நிக்கிறான். ஐயா 500 கோடி போட்டு கீழே நடுத்தர நிக்கிறான். அது அப்படியே விட்டு போக கூடாது, கடந்து போகாதீங்க. அவன் 500 கோடி போட்டு நடுத்தர நிக்கிறான். அதுக்கு நான் பதில் சொல்லுங்க. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு ஆதரவா வராது.
உங்களுக்கு ஆதரவா வராது நாளைக்கு. அப்ப அதுக்கு பேசு, வாய் தர. வினோத் அந்த சைடு ஆப்போசிட்ல பேச விடு. இதுல நாங்க மக்கள் பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்கோம் சார். நீங்க ஒரு பிலிம் வரல, நீ அதுக்கு எதிரா பேசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களை நம்பி 400 கோடி போட்டிருக்காருல்ல ஐயா. ஒரு நிமிஷம் இரு வினோத். சரி தம்பி, நீங்க சினிமால இருந்து விலகிட்டீங்க, அதனால சினிமா பத்தி பேச மாட்டேன்ட்டீங்க, கரெக்டா? அதான் சரி வினோத், அப்படியே வினோத் குறுக்க வந்துடாது. ஒரு நிமிஷம் மைக் ஆன் பண்ணீங்க. அதோ மைக் ஆன் பண்ணீங்க. மக்களுக்காக நான் புது கேள்வி கேட்கிறேன். மக்களுக்காக பேசக்கூடிய, மக்களுக்காக வந்து நிக்கக்கூடிய விஜய் கரூர் விஷயத்துல 41 பேர் இறந்த நேரத்துல அங்கிருந்து அங்க வீடியோ இருக்கு, அவர் ஓடி போனது ஒண்ணு. 75 நாள் ஏன் வெளியில ஒரு பேட்டி என்ன ஏதும் கூட தலை காட்டல, ஏன்? இல்லைங்க கபிலன், இந்த ஒரே ஒரு கேள்வி, நீங்க கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். 72 நாள் பிளஸ் 38 நாள், கிட்டத்தட்ட 110 நாளா எந்த தமிழக பிரச்சனை, தமிழக மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனையை பேசுற விஜய் நீங்க பேசுற இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். இருங்க நரேஷ், உங்களுக்கு அந்த நேரத்துல எந்த கட்சி தலைவனுமே சப்போர்ட்டே பண்ணல. அதை நான் உன சொல்லவா, நன்றின்றது கொஞ்சமாவது விஜய் உடம்புல எங்கேயாச்சும் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு மரணம் முட்டு கொடுத்தது எடப்பாடி தான். இந்த பக்கம் விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு பேசுனது எடப்பாடி தான். ஆனா அப்படிப்பட்ட எடப்பாடிக்கு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் நான் முடிச்சிடறேன், பதில் சொல்லுப்பா தம்பி. நான் முடிச்சிடறேன், பதில் சொல்லுப்பா. நான் முடிச்சிடறேன்ப்பா, இருப்பா. நான் அவசரப்பட மாட்டேன், உன்னை பேச விடுறேன், நான் தடுக்க மாட்டேன். நான் சொல்றது என்னன்னா, அன்னைக்கு அவர் ஆதரவா பேசும்போது ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை ஒரு கடிதத்திலே ஒரு ட்வீட்டா போடல. யாரு? விஜய். எடப்பாடிக்கு பதில் சொல்லுப்பா. பண்ணி யாரும் குறுக்க வந்துருங்க. மெட்ராஸ் மைண்ட் வாய்ப்பு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். யாருக்குமே போடல. என்ன தம்பி அந்த இன்சிடென்ட்ல சார் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், பெரும்பாலுமான தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், அன்புமணி முதற்கொண்டு, அப்புறம் வந்து அந்நியார் பிரேமலதா அவர்கள், யாரு வாய்ஸ் சொல்றத கேளுங்க சார். முதல்ல வாய்ஸ் கொடுத்தது யாருங்க? முதல்ல சார் அவர்தான் சார். நான் இல்லன்னுலாம் பதில் சொல்லல. யாருக்குமே அவர் வந்து நன்றின்னு அவர் வந்து ரீட்வீட் போடல. ஓகேங்களா? அது கிடையாது. ஓகேங்களா? நீங்க கேக்குறது வந்து இருங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களை வந்து தாக்கி பேசி விட்டுதா நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. யாரு? ஓகேங்களா? இல்ல அப்புறம் அவர் யார் பேசினாரு? அவரு அண்ணா பேர்ல ஆரம்பிச்ச கட்சியும் அடிமைத்தனமா இருக்கு. அண்ணாவை கொள்கையா வச்சுட்டு இருந்த கட்சியும் வந்து சரியா இல்லன்னு சொல்லி பேசுறது யாரு குறிக்குது? எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிநபரை. எடப்பாடி எந்த கட்சியில இருக்காரு? எடப்பாடி எந்த கட்சியில இருக்காரு? ஐயா நீங்களும் விஜய் மத்தாரா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா ப்ரோ? ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ. இப்போ நான் வந்து விஜய் மத்தா பேசுவீங்களா இல்ல கொஞ்சம் அறிவோட பேசுவீங்களா? நாளைக்கு எடப்பாடி வந்து நாளைக்கு எடப்பாடி வந்து நாளைக்கு எடப்பாடி வந்து ஈசிஆர் ரோட்ல யாரோ ஒரு நடிகர் பனையூர்ல வந்து அதோ ப்ரோ கொஞ்சம் அறிவோட பேசணும்னா பேசுங்க, இல்லன்னா இறங்கி போயிடுங்க. ஐடிவிங்ல போட்ட போஸ்டுக்கு வந்து என்ன அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வந்து அன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? அவர் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? அவர்லாம் வந்து யாருமே எந்த தலைவருமே வந்து அப்படியெல்லாம் வந்து யாரும் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி அந்த நன்றி இல்லையே. ஆமா சார், நீங்க எங்க மேல எந்த குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா நீங்க அந்த 41 பேர்ல நீங்களும் வல்ச்சர் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்க நேத்து. அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல உங்களுக்கும் இல்ல புரியல எனக்கு. 41 பேர் இறந்ததுக்கு நீங்க தானே பொறுப்பு. திமுக அந்த கூட்டத்துல நடந்தது இல்ல அதிமுக அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல அவங்க கூட்டத்துல 41 பேர் செத்தாங்க. அப்போ இதே நேர்மையோடு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கும் இதே ஸ்டேட்மெண்ட்ட சொல்லி இருக்கணும். அதே நேர்மையோட தானப்பா உங்க படமும் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு இல்ல எடப்பாடியோட நேர்மையை நீங்க எடப்பாடியோட நேர்மையை சந்தேகம். ஓகே, அப்போ நம்ம கொலை பண்ணணும்னு ஒத்துக்கலாமா? இல்ல அது இங்க பாருங்களேன், மேட்டர் என்ன தெரியுமா? அது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது இல்ல ஆப்போசிட்ல என்ன பேசுறோம் கேளுங்க. இல்ல இதே மாதிரி பேசினா வேலைக்காக தம்பி இறங்கி போயிடுங்க. நீங்க முதல்ல சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு தடவை ஒரு மரியாதை பேசிட்டு இருக்காங்க. இங்க ஸ்பீக்கர்ல மத்தவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க கிடையாது கேட்டுக்கிறதுக்கு. இங்க டிபேட்னு வச்சுக்கோங்களேன், பதிலுக்கு ஆப்போசிட்ல பேசுறத கேட்கணும். நீங்க பாட்டுக்கு மக்கள் மன்றத்துல உட்கார்ந்து தந்தி டிவில இது பண்ற மாதிரி எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க ரியாலிட்டி வேற. ரெண்டு பேர் அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ளீஸ் இல்ல அப்ப ஓவர்ல பண்ணி தான் சார் ஆகணும். எப்பா நீ சுருக்கமா பேச மாட்டேங்கறப்பா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கப்பா நீ. இல்ல அதோ ஐடிவிங் என்ன போட்டிருக்கு கபிலன் ஒரு நிமிஷம். ஐடிவிங் இந்த பதிவு லாஸ்டா போட்டதுல 41 41 பேர் செத்ததுக்கு காரணம் அப்படின்னு டைரக்டா நேத்து போட்டதுல வந்து சொல்லியிருக்காரு விஜய் தான் காரணம். தமிழ் தெரியும்ல உங்களுக்கு? எந்த இடத்துல சொல்லியிருக்கு?
எந்த இடத்துல சொல்லியிருக்கு? எடப்பாடி எங்க வந்து சொன்னாரு நீங்க காரணமே இல்லைன்னு அவர் சொல்லவே கிடையாது. முத நாள் கொடுத்த பேட்டியிலும் என்ன சொன்னாருன்னா, எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டன் வந்து இறக்கணும்னு விரும்ப மாட்டான். அதே மாதிரி விஜயும் அவர் சொன்ன நேரத்துல வந்திருக்கணும். அவரும் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும், முன்னாடியே வந்து வந்திருக்கணும் சொன்ன டைமுக்குன்னு அவர் பொதுவான கருத்தை எடுத்து வச்சாரு. இதுக்கு போட்ட பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்களும் காரணம் தானே 42 பேர் உயிரிழப்புக்கு, நீங்களும் ஒரு வகையில் காரணம் தானே, ஆனா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம எதுக்கு 72 நாள் ஓடி போய் மறைஞ்சுங்கன்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கொலை பண்ணன்னு சொல்லல, 72 நாள் ஏன் ஓடி போய் மறைஞ்ச, நாங்க வந்து நீ அப்படி நினைக்க மாட்டேன்னு நினைச்சு பஸ் நாள் பேட்டி கொடுத்தாரு. எல்லாருமே உங்க பக்கம் தான் நின்னாங்க சார். அவர் எங்க எல்லா தலைவர்களும். 72 நாள் ஓடுனது யாரு, எதுக்கு ஓடுனீங்க? அப்ப அவருக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்வியோட நீ பாட்டுங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு அடுத்து மெட்ராஸ் பையன் தம்பி யாதவ் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தம்பி சார். அதுல வந்து நீங்க என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா, நீங்க அன்னைக்கே அதை சொல்லிருக்கணும். இதுல வந்து பாதி பங்கு தாவேகா தலைவருக்கும் இருக்கு. அன்னைக்கே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இதுல எங்களுக்கு எந்தவித கருத்து மாற்றமும் கிடையாது. எங்க தலைவர் வந்து அதிமுகவை விமர்சிக்கிறது இது முதல் டைம் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே சிறப்பு பொது கூட்டத்துல இருங்க நான் முடிச்சிடுறேன். பாஜகவோடு கூடி குலைந்து போவதற்கு திமுகவோ அதிமுகவோ இல்லைன்னு ஏற்கனவே ஒரு டைம் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் ரோசம் இல்லாத மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கட்சிக்கோ வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல நேத்து, வார்த்தையை பயன்படுத்தினீங்களா, அதுக்குதான் அடி விழுது. இன்னைக்கு என்ன வந்து திடீர்னு ரோசம் வந்துருச்சு அப்படின்ற அடிமைன்னு வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல, அதனாலதான் அதிமுக அடிக்குதுன்ற. இல்ல அதோ என்ன பிரச்சனை தெரியுமா, எங்களுக்கு அடிமையா கிடந்தான் ஒருத்தன், எல்லா படத்துக்கும் வந்து ஆசைப்படி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு எங்களை அடிமைன்னு சொல்லும் போது கேள்வி கேட்க தானே முடியும் சார். நீங்க எல்லா இடத்துலயும் நின்று இருக்காருங்க. அவரு தமிழ்நாட்டுல வந்து நின்னுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசுறாரு, இது வந்து என்ன பேசுறாரு, கூட்டணின்னு யாராவது பேசினாங்களா, இல்ல வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குவோன்னு யாராவது பேசினாங்களா? எல்லாரும் என்டிஏ அலைன்ஸ் பேசிட்டு இருக்காங்க சார். என்டிஏ அலைன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? என்டிஏ அலைன்ஸும் தமிழ்நாட்டுல தானே என்டிஏ அலைன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல தானே மோடி வந்து பிரச்சாரம் பண்றாரு. அப்ப மோடி சார் நீங்க அந்த ஒரு அரங்கம் அமைச்சிருந்தீங்கல்ல சார், அந்த அரங்கத்துல உங்க கட்சியினுடைய கூட்டம் நடத்தினது புரட்சி தலைவி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் கொடுக்கிற மரியாதை தானா? அப்போ என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிற தலைவர்கள் நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறீங்கல்ல, இங்க பதிலுக்கு மத்தவங்களை பேச விடுங்க. அதாவது எங்க பாருங்க, நீங்க மத்தவங்க ஸ்பேஸ் ஒரு நிமிஷம் நரேஷ், நீங்க மத்தவங்க ஸ்பேஸ் போனதுல நினைக்கிறேன். அது இங்க நம்ம ஸ்பேஸ்ல எப்படின்னா, அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கணும், ஒரு லென்த் கான்வர்சேஷனா இருக்க கூடாதுங்க. ஸ்பேஸ் இதெல்லாம் நம்ம என்ன டிபேட் ஷோ நடத்துறோம். ஆளாம பதில் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப அப்படி ஒப்பாரியா வைக்காதீங்க. ஆமா இல்ல சுருக்கமா பேச கத்துங்க. அத இங்க பாருங்க, பதில் சொல்லுங்க. ஆமா இப்ப இங்க பாருங்க, அது ஒரு கேள்வி இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆமா இல்ல 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 நாங்க அப்படி சொல்லல, இல்ல நாங்க அதை மீன் பண்ணல, அப்படி சொல்ல கத்துக்குங்க. வச 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 வசன்னு போயிட்டு இருந்தா போர் அடிக்கும். கீழே லிசன்றியா என்ன 5 கேள்வி கேட்டிருக்காரு கபிலன், நான் பதில் சொல்லிடுறேன். அந்த கூட்டத்தோட படத்துல வந்து அம்மா போட்டோவும் இருந்துச்சு. நான் வேணும்னா ப்ரூவ் பண்றேன். நம்பர் 2, ஃபர்ஸ்ட் வரவேற்ற அண்ணாமலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அன்புமணியா இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், வாசனா இருக்கட்டும், எல்லாருமே அதிமுக தலைமையிலிருந்து தான் வந்து சொன்னாங்க. இந்த கூட்டணிக்கு தமிழகத்தின் தலைமை தாங்கின்ற வருங்காலத்தில் முதல்வர் ஆகி போனதுன்னு எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து சொன்னாங்க. இவரு சொல்ற மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து யாருமே வந்து பண்ணல. இவங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு பொய்யை வந்து பொதுத்தளத்துல வச்சுட்டு ஓடிடணும், அவ்வளவுதான். நான் இப்ப எல்லாமே ப்ரூவ் பண்றேன். அம்மா போட்டோ இருந்துச்சு, நீங்க அம்மா போட்டோ இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? அம்மா போட்டோவா ஐயா போட்டோவா இல்ல புரட்சி தலைவர் போட்டோவா இல்லான்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன மன்னிப்பு கேட்டுறீங்களா? பேனர்ல இல்லைங்க சார், நீங்க வேணா எடுத்துட்டு வந்து காட்டுங்க, அதுல அவங்க 3 பேரோட போட்டோவும். ஒரு நிமிஷம் நரேஷ் சார், ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒரு நிமிஷம் மசகுட்டி சுருக்கமா கேளுங்க. மசகுட்டி ஆதவ் ப்ரோ, எடப்பாடியார் வந்து மோடி கூட கூட்டணி வைக்கிறாரு வைக்கலாங்கிறது அவங்க கட்சி பிரச்சனை. உங்களுக்கு என்ன அதுல வந்து அடிமைங்கிற பேச்சுல என்ன கணக்குல வருது? உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? அவர் வந்து அதை கான்சிக்வன்ஸ பாத்துப்பாரு, அதுல என்ன பிரச்சனையோ அதை அவர் பாத்துக்க போறாரு. நீங்க வந்து மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மோடியை போய் பாத்தீங்க. அந்த சோஃபால உட்காந்துருக்க சீட்ல உட்காந்துருக்கிறது வந்து அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தது. அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? விஜய் போய் பார்த்தது சார் நீங்க பாருங்க, அவர் வந்து அன்னைக்கு வந்து நாட்டினுடைய முன்னணி நடிகரா இருந்தாரு.
ஓகேங்களா? அவர் வந்து மரியாதை நாட்டின் முன்னணியா கண்டதெல்லாம் பேசாத. இல்ல ஒரு நிமிஷம் வினது, இவரு வந்து நான் பேசுறேன்ல, ஏன் வெயிட் பண்ணு. அதோ இது நான் வந்து ஒரு பைபிள் எடுத்து முன்னாடி, குரானோ பைபிள் ஏதோ ஒண்ணு முன்னாடி வைக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். புரியுதா? இங்க ஸ்பேஸ்ல வந்து இது விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல மாதிரி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன பேசுங்க, நடிகர் இந்த வட மட்டும் இங்க வேண்டாம், சரியா? ஆமா, இந்த நாட்டின் முன்னணி நடிகர், பின்னணி நடிகர், சைடு அணி நடிகர், அந்த அணி நடிகர், இந்த அணிலாம் நம்ம கிட்ட எல்லாம் பருப்புலாம் வைக்காது. உண்மையா பேசணும். ஐயா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அன்னைக்கு அவர் வந்து இந்தியாவுல குறிப்பிடத்தக்க முக்கியமான நடிகர்ல ஒரு இப்ப ஒரு வார்த்தை, இது வாஸ்தவம். அடுத்தது கண்டிப்பா முன்னணி நடிகர்னா இப்ப உங்களுக்கு அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிறீங்க. அது முன்னணி பாடகர்னா என்ன, முன்னணி பாடகர்னா என்ன, பின்னணி பாடகர்னா என்ன? சரி விடுங்க, நீங்க திருப்பி அதுக்குள்ளே வரீங்க. இல்ல நீங்க தான் சினிமா கூட்டு போறீங்க, அப்ப வர வேண்டி இருக்கு, வேற வழி இல்ல. சரிப்பா ஐயா விடுங்க. அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அன்னைக்கு விஜய் அடிமையா போய் பார்த்தாரான்னு கேள்விங்க. நீங்க இருக்கிற காரணத்தினாலதான் நாங்க கொஞ்சம் என்னன்னா, நாங்க எங்க ஸ்பேஸ்ல பேசும்போது நாங்க ஒரு நடிகரா நாங்க லிஸ்ட்ல எடுத்துக்க மாட்டோம். பட் நீங்க இருக்கனால டீசெண்டா இருக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நடிகர் அப்படின்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப மொசகுட்டி கேட்ட கேள்விக்கு நான் மறுபடியும் வரேன். அவங்க கூட்டணி வைக்கிறாங்க வைக்கல, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கல, அது அவங்க பஞ்சாயத்துங்க. உங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு தானே அவர் கேட்டாரு. உங்களுக்கு ஏன் அதை பார்த்தா வவுறு எரியுது? வந்து நாங்க எங்களுக்கு வவுறுலாம் எரியல சார். நீங்க வந்து பிஜேபியோட கொள்கை என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, நீங்க எடுத்துட்டு வந்த சித்தாந்தம் என்ன, அதன்படி நடந்துக்கோங்க. நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க. மனசாட்சியோட சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். இதுல இருந்து இப்ப நீங்க சொன்ன பதில இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்ல நீங்க சொன்ன பதில இருந்து கேள்வி கேட்கறேன். இல்ல நீங்க கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ரெக்கார்டிங்ல இருக்கு. நீங்க புலம்பக்கூடாது. பேச விடாம தடுக்கல ஐயா, புலம்பாம அளவாம பேசுங்க, சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களை பேச விடாமலாம் தடுக்கல. நீங்க சொன்ன பதில் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கொள்கை. அதிமுக கொள்கை என்ன? அவங்க வீட்டு பெட்ரூமை நம்ம எதுக்கு எட்டி பாத்துக்கிட்டுன்னு கேக்குறேன். நம்ம வீட்டு பெட்ரூம்க்கே ஜன்னல் இன்னும் ஜன்னல் போடாம கிடக்கு. நம்மளே பெரியார வச்சுக்கிட்டு படம் வரலன்னு மொட்டை அடிச்சுட்டு மன்சோர் சாப்பிட்டு இருக்கோம். நம்ம போய் அதை போய் பேசலாமா? பாலாபிஷேகம் பண்ணிட்டு கிடக்குறோம். இல்ல விசிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு கிடக்குறோம். நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு அடுத்த நம்ம படம் வரலன்னு மன்சோர் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம போய் அவங்கள பேசலாமா? நம்ம விசிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு கொள்கை தலைவர் பெரியார வச்சுக்கிட்டு விசிலுக்கு போய் மனுஷனுக்கு பாலாபிஷேகம் பண்ணீங்க, ரைட்டு. கூட எடுத்த ரிலீஸ் ஆகணும்னு மன்சோர் சாப்பிட்டது, மொட்டை அடிச்சது, காவடி எடுத்தது, அவங்க அரசியல் இல்ல, அவர் பெரியார் கொள்கை இல்ல. டைவர்ட் பண்ணாதீங்க, டைவர்ட் பண்ணாதீங்க. அவர் ரஜினி ரசிக்கிறவங்க, ரஜினி அரசியல் இல்ல. அரசியல் யார்? நீங்க என்ன சொல்றீங்க? நடிகரை பத்தி பேசாதுன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் ரஜினிக்கு போறீங்க? உங்களை பத்தி பேசினா உங்களை பத்தி ரஜினிக்கு நான் அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அம்மா ஜெயில இருந்தப்ப பால் கூட எடுத்தது, முட்டை அடிச்சது, மன்சோர் சாப்பிட்டது, ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசுறதுக்கு இல்ல சென்சிபிளா நான் பேசுறேன் தம்பி. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீ பேசும்போது நாங்க அமைதியா இருக்கிறோம்ல, அப்ப நாங்க பேசும்போது கொஞ்சம் லிசன் பண்ணுப்பா, தப்பு இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, எடப்பாடி பத்தி பேசுறதுக்கோ, ஜெயலலிதா பத்தி பேசுறதுக்கோ, மோடியை பத்தி பேசுறதுக்கோ தகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அரசியல் கட்சி கொள்கை அப்படின்ற ஒரு தகுதி இருக்கு இல்லையா? அது உங்ககிட்ட இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் தேவையில்லை, அந்த தகுதி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாருமே வந்து யார வேணாலும் விமர்சிக்கலாம். நீங்க குடிமக்கள் இல்ல, நீங்க கட்சியாளா குடிமக்கள் பொதுமக்களா? இல்ல நீங்க கட்சியாளா பொதுமக்களா? இல்ல நீங்க கட்சியால தகுதியே இல்ல சார். நீங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் பேசிக்கா தப்புங்க சார். 41 பேர் இறந்தாங்கல்ல, அப்பவே நீங்க ஒரு கட்சின்ற அங்கீகாரத்தை தகுதியை இழந்துட்டீங்க சார். நீங்க சொல்லிக்கோங்க சார், அத பத்தி எனக்கு கவலை கிடையாது சார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மோடியை விமர்சிக்குவதற்கோ, இல்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பதற்கோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதற்கோ நாட்டினுடைய குடிமகனா இருந்தா போதும். அந்த தகுதி இருந்தா யாரும் பொதுமக்களா பேசுறீங்களா, கட்சியால பேசுறீங்களா சார்? நீ ரெண்டு பேருக்குமே அதேதான் சார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பொதுமக்கள் இப்ப ஓகே ரைட், இப்ப உங்க கான்ஃபிடன்ஸ் அடிப்படையால வரும் அப்படின்னா இந்த அடிப்படையில தான் வரும். கிளாஸ் எடுக்காதீங்க தம்பி. இங்க வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசலாம், ஆனா ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இத பேச முடியாது. நீங்களும் இந்த தம்பி பேசுங்க, நாங்க உனக்கு அனுப்புமா?
நீங்க 2 பேரும் பேசிட்டுங்களா? அவர் தான் புலம்பிட்டு இருக்காரு. அவரு ஒரு ஷார்ட்டாவே பேச மாட்டேங்கிறாரு. தம்பி எவ்வளவு வாட்டி எடுத்து சொல்றேன் உங்களுக்கு? புலம்ப கூடாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் லிசன். மசுக்குட்டி கேட்டாரு, அவருக்கு அவங்க பண்ணா உங்களுக்கு என்ன வேலை, நீங்க ஏன் அதை போய் பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க அவங்க கொள்கைக்கும் இதுக்கும் எதிராக இருக்காங்க, அதைத்தான் நாங்க கேட்டோம்னு. அப்பதான் அதுக்கு பதில தான் நாங்க சொன்னோம், அவங்க கொள்கைய கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க ஒன்றும் சுத்தமா இல்லையே அப்படின்னோம். புரியுதுங்களா? நாங்க என்ன வேணாலும் பண்ணிப்போம், நாங்க பொதுமக்கள் திருப்பி பொதுமக்கள் போய் ஒளியுறீங்க, இப்படி ஓடி ஒளியாதீங்க அப்படின்றோம். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்படியே இருக்கா கூட ஏடிஎம்கே எவ்வளவு அவங்க கொள்கையை நீங்க பொதுமக்களா பேசுறதுனா அப்படியே இறங்கி போயிடுங்க. டிவி கேக்கு பேசுறதா பேசுங்க. இங்க பாரு ஆதவ், நாங்க என்னைக்குமே பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா சார் பேச முடியும். என்ன அப்படின்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அல்ல. தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அதுக்கு கதவு திறந்து வர்றது யாரா இருந்தாலும் அவங்களை நாங்க வந்து எதிர்க்கதான் செய்வோம். இல்ல ஒரே ஒரு கேள்வி தம்பி, பிஜேபி தமிழ்நாட்டுல வளருவது நல்லதுக்கு இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு பிஜேபியோட லாயரை எடுத்து வச்சுக்கிட்டு சிபிஐ போயிட்டு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அங்க சென்ட்ரல்ல போய் வாதாடினீங்க? பிஜேபி கட்சியோட இவரு வக்கீல வச்சு தானே வாதாடினீங்க. அவர் பேர் என்ன? கிருஷ்ணன் அவர் பேர் என்ன? அவருக்கும் விஜய்க்கு என்ன லிங்க் எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய கட்சி அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய கட்சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க யார கூட்டிட்டு போனீங்க? இந்த உண்மையை மட்டும் இங்க ஊருக்கு சொல்ற மாதிரி சொல்லிருங்கப்பா. அப்படி இதோட என்னோட கேள்வி, நிர்மல்குமார் வந்து அமித்ஷாஜி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, ஏன் சொல்லணும்? இதையும் சேர்த்துக்கோங்க. மை டிவிக்கு ஆப் ரெடி பண்ணி கொடுத்ததே பிஜேபி காரன் தான். இன்னமும் அந்த ஆப் இன்னமும் உங்களுடைய பிஜேபி காரர் கையில தான் அந்த ஆப் இருக்கு. இன்னும் நீங்க காசு கொடுக்கல. அவர் எப்படி ப்ரோ முட்டு கொடுக்க முடியும்? கபிலன் ஒன்னொன்னா கேளு. இல்ல சரி ஒருத்தரா கேக்குறேன். சரி ஒன்னொன்னா கேக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஆதவ், உங்களுடைய நீங்க பிஜேபி வளர்றது விரும்பல அப்படின்னா உங்களுக்கும் பிஜேபியும் டார்கெட் அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி நியாயமா தான் ஏன் கேட்கிறேன், நான் பொதுமக்களா இருக்கிறது தான் கேட்கிறேன், நான் கட்சிக்காரன் கிடையாது. சரியா? ஒரே கேள்விதான். கரூர் விஷயத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபின்னு வாயில வந்துச்சு, மோடின்னு வாயில வந்துச்சு. ஆனா கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மோடின்னு வாயில வரல. மதுரை மாநாட்டில் எடப்பாடின்னு வாயில பேர் வரல. அதிமுகவோட தொண்டர்கள் பாவம்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க அடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு அதிமுகவோட தொண்டர்கள் உங்க பக்கம் வேணும்ன்றது நீங்க ஆர்வமா இருந்தீங்க. உங்க கட்சியில எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. அங்க அன்புமணி ராமதாஸ் பிடிபடல. 1. 2வது, தேமுதிக கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. அந்த அம்மா என்னன்னு கூட கண்டுக்கல. ஏன்னா கோட்டு விஷயத்துல அந்த அம்மா கடுப்பாயிடுச்சு. 2. 3வது, நீங்க வந்து எடப்பாடி வந்து இங்க நம்ம பக்கம் வருவாரு, அவங்க பிஜேபி கூட்டணி வச்ச உடனே இங்க நீங்க ஆதவ் அர்ஜுனாவும் இங்க புசி ஆனந்த் இங்க பேசுற வீடியோ வந்துச்சு வெளியில, நீங்க மன்னிப்பு ட்வீட்டும் போட்டீங்க. 4. 5வது, பிஜேபியை விட்டுட்டு எங்க கூட வரணும்ன்றதான் உங்க எய்ம். உண்மையை ஒத்துக்கணும். இது ஊர் முழுக்க தெரியும். ஒரு கட்சி தலைவர் டிடிவி வந்து கட்சியை கலைச்சிட்டு நீங்க பேசாம எங்க கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா இல்லையா? நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்லவா? நீங்க எந்தெந்த கட்சி கூட யார இல்ல இப்போ நான் இல்லன்னு சொல்றேன். ஆதாரம் இருக்குமா? இருக்கு. உங்க கூட உட்கார்ந்து 6 மாசம் இல்ல 20 வருஷம் உங்க கூட இருந்த விக்னேஸ்வரன் உங்க ரசிகர் மன்றத்துல இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷமா உங்களுக்காக வாதாடி நாரப்பட்டு நாஸ்திப்பட்டு ஊடகங்களை கெட்ட வார்த்தை வாங்கி அவன் வந்துட்டு திட்டு வாங்கி லோல் பட்டு அந்த மனுஷன் தான் ஓப்பனா சொன்னாப்ல. அஜிதா உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர் மாவட்ட செயலர் பொறுப்பா வேணும்னு சொல்லி கேட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஜில்லா ஜெகனோட தங்கை என்ன மாவட்ட செயலர் பொறுப்பு வேணும்னு சொல்லி 2.5 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கார்ல மோதிட்டு போல, பிஜேபி மோதிட்டு போல, அதிமுக மோதிட்டு போல, திமுக மோதிட்டு போல, காங்கிரஸ் மோதிட்டு போல, விஜய் தான் மோதிட்டு போனார். நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தியோ இல்ல இங்க இருக்கிற சைக்கிள் ஓட்டுறவனுக்குலாம் போஸ்டர் அடிக்கிறேன் அப்படின்ற இந்த டயலாக் எல்லாம் இங்க பருப்பு வேகாது. நீங்க எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு உங்க கனவுல 3 லாரி மண்ணை வாரி போட்டாங்க. அதனால வவுத்தரிச்சல் ஆயிடுச்சு. அதனால அங்க மேடை போட்டு பாத்தியா எனக்கு வலிக்கல, நான் அடங்கல, என்னை யாரும் அழுத்தல, என்னை யாரும் பிதுக்கல, எனக்கு கண்ணில் தண்ணி வரல, நான் தனியா தான் நிற்பேன் அப்படின்னு இங்க வந்து ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உற்சாகம் ஏற்றத்துக்காக தான் முந்தா நேத்து மேடை போட்டு அங்க பேசினது. இதுதான் உண்மை. எங்க ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முன்னாடி கரூர் மேட்டருக்கு முன்னாடி
தில்ல இருந்தா தொடரா பார்ப்போம், தில்ல இருந்தா வீடு மேல கைய வைடா பாப்போம் பேசின பேச்சு இந்த முந்தானத்தை நடத்தின கூட்டத்துல ஆதவர்ஜன் அந்த வார்த்தை பேச வேண்டியதுன்னா தில்ல இருந்தா தொடரா பார்ப்போம், தில்ல இருந்தா வீடுக்குள்ள பூந்துரா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா சொடக்க போட்டு ஏன் பேசல ஆதவர்ஜனா? சார் நீங்க வந்து அதே எல்லா மாதிரி யார் அரசியல் சொன்னான்னு கூட்டத்துக்கும் ஒரு சொன்னாரு. கான்டெக்ட் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். எல்லா அரசியல் கூட்டத்துக்கும் ஒரு கான்டெக்ட் இருக்கு, ஓகேங்களா? நாங்க நேத்து அந்த கூட்டத்திற்கான கான்டெக்ட் என்ன அப்படின்னா, எங்களுடைய செயல் வீரர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் அவங்க எப்படி செயல்படணும், அதுவும் இல்லாம நகரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சார்பு அணி இந்த மாதிரியான நிர்வாகிகள் முதல் முறையா தளபதியை பாக்குறதுக்கு கபிலன் அதுக்கான ட்ராக் கான்டெக்ட்ல மாதிரி தான் போச்சு பேச கபிலன். முடியும். இப்போ கேள்வி ஓகேங்களா? என்னன்னா, நீங்க வந்து பிஜேபி பேசுறதுல தமிழ்நாட்டுல உங்களை வளர நாங்க விட விமர்சிக்கிறதுக்கு மாட்டோம் கிடையாது. அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. அதுக்கு உங்களுக்கு 3 இடம் சொன்னாங்க. உங்க ஆப் டிசைன் பண்ணது, உங்க கட்சியை பதிவு பண்ணது, அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. 3 இடம் நிர்மல்குமார் வந்து பேசினா அமித்ஷா ஆதரவா இருக்காரு. இதுக்கு முதல்ல இந்த 3க்கு பதில சொல்லிட்டு நீங்க அடுத்ததுக்கு நகரலாம். இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கபிலன் மூச்சு விடாம பேசும்போது நினைச்சேன் அப்படியே நீங்க அப்படியே லாஸ்ட் என்ன சொல்றாரோ அங்க ஓடிடுங்க நினைச்சேன். இது இப்ப என் கேள்வி என்னன்னா, ஒரே நிமிஷம் என் கேள்வி என்னன்னா, இந்த ஆப் டிசைன் பண்ணது, அப்புறம் உங்க கட்சியை பதிவு பண்ணது, இந்த வக்கீல் மேட்டர், அப்புறம் நேத்து நிர்மல்குமார் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது முதல்ல சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பிஜேபி காரணம் தெரிஞ்சுதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா இங்க, இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? அதிமுக எதிர்ப்பாங்களா பிஜேபி எதிர்ப்பாங்களா? ஆனா பிஜேபி கட்சியில இருந்தா இப்ப இவ்வளவு நீங்க பேசுறீங்களே, அதிமுக இப்ப நாங்க சொல்லித்தான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இல்ல ஏற்கனவே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இல்ல சார், இந்த வக்கீல் மேட்டர் அப்படிங்கிறது இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். கட்சி பதிவு பண்ணது சார் கட்சி பதிவு பண்ணது யார கூட்டிட்டு நான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றேன். இல்ல இது ரொம்ப இல்லப்பா, தெரியுமா தெரியாதான் கேட்டேன். 3 விஷயம் 4 விஷயம் கேட்டோம், தெரியுமா தெரியாதா? இருங்க சார், நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நான் இல்ல சார். இருங்க சார் ஒரு நிமிஷம். இல்ல பேச இங்க கேக்குறவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லாம இல்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் கேட்டேன். இது உங்களுக்கு பதில் தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேச வந்தீங்களா, தெரியாம வந்தீங்களா? இல்ல பிஜேபி நாங்க இங்க வளர விட மாட்டோம். இல்லங்க பிஜேபியை வச்சு நீங்க இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க. இல்ல பிஜேபியை வச்சு இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க, நாங்க வளர விட மாட்டோம்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்டேன் கேள்வி. வளர்த்துக்கிறதே நீங்க தான் அப்படின்றோம், நாங்க வளர விட மாட்டோம். இல்ல முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாத சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசணும் தெரியணும்ல. நீங்க பேசுங்க, நீங்க பதில் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். இதை முடிச்சுட்டு நான் வருவோம். சொல்லுங்க. அவரு கண்டினியூஸா பேசல, அத அவரு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, சுருக்கமா பதில் சொல்லுங்கன்னா அதுதான். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கேக்குறது எல்லாமே வந்து எஸ்ஆர் கொஸ்டின் கிடையாது, ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணு, அந்த வக்கீல் மேட்டர் அப்படின்றது நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்காருங்க பாத்தீங்களா, எம்பியா இருக்கிற ஒரு முக்கியமான மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வக்கீலா இருக்காரு. அவர் குஜராத் அரசுக்கு ஆதரவாக, குஜராத்ல எந்த அரசு இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கோசரம் ஆஜராகி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இருக்கிறாரு. சோ ப்ரொஃபஷன் வேற, அரசியல் வேற, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எங்களுக்காக வாதாடினது அப்படிங்கிறது அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், ஓகேங்களா? அதுக்குள்ள நான் அப்படிலாம் பண்ண முடியாது. முதல் நாள் ஆதவர்ஜனை ஏர்போர்ட்ல நீங்க அங்க போய் யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தின அப்படின்றது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க வைக்கிற குஜராத் தம்பி இல்ல நான் சொல்றேன், திமுக பிஜேபி வந்து கட்சி வந்து வாதாடுச்சு, அவங்கள்ட்ட இல்லாத லாயரா? அதிமுகக்கு இல்லாத லாயரா? உங்களுடைய சென்னை ஹைகோர்ட்ல அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர். தம்பி நான் வளவள நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர், ஒரு ஓபிஎஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஆதரவாளர் பேசினாரா இல்லையா உங்களுக்கு? சென்னை ஹைகோர்ட்ல லாயர்ல கோர்ட்ல வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரா இல்லையா? ஐபிசி சேனலை வச்சு கிழிச்சானுங்களா இல்லையா? நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க ஆதவர்ஜனா முத நாள் இங்க போய் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு லாயர் உங்களுக்கு ஆஜரானாரு. உங்களுக்கு அப்ப தேவைப்படுது பிஜேபி, உங்களுக்கு இன்னும் கரூர் மேட்டர் தேவைப்படுமா, எடப்பாடி தேவைப்படுது.